சார் நீங்களா? கண்ணா நீ எங்கடா இங்கே? ஹாஃப் டே தானே சார் காலேஜ். நான் இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேட்டைக்காரன் படத்தில் வர விஜய் மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணி அதில் வர காசை காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறியா? நல்ல விஷயம்டா. சார் எனக்கு சயின்ஸில் ஒரு டவுட்டு சார். கிளாஸ்லேயே டவுட் கேட்காம ஊமையாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்படி ஒரு பையனா? கேளுடா, பதில் சொல்கிறேன். சார் வானம் நீல நிறத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? இதோட எக்ஸ்பிளேஷன் தான் நீ ஸ்கூல்லையே படிச்சிருப்பியடா கண்ணா. ஸ்கூல் டைம்ஸில் மார்க் முக்கியம்னு நினச்சி மெமரைஸ் பண்ணதுனால ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன் சார். இந்த தப்பை நாம் எல்லாருமே பண்ணியிருப்போம். நல்ல நல்ல சயின்ஸ் யூடியூப் சேனல்ஸ் இருக்கிற வர நீங்கள் சயின்ஸை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை. ஒய் இஸ் த ஸ்கை ப்ளூ இன் தமிழ். நான் உங்கள் கண்ணனுஸ்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கை ப்ளூ கலரில் இருக்க முக்கிய காரணம் எர்த்தோட அட்மாஸ்பியரும் சன்னோட ஒயிட் லைட்டும் தான். புரியல? வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸ்கூல் டேஸில் நாம் எல்லாருமே ப்ரிசம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒயிட் லைட் ப்ரிசம் மேலே பட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வானத்தில் தெரியுற ரெயின்போ கலர்ஸை நம்ம வெப்ஜிஆர் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதிலேருந்து எல்லா கலர்ஸையும் உள்ளடக்கியது தான் ஒயிட் லைட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ்லெந்த் இருக்கும். அதில் வயலட்டுக்கு உள்ளதிலே ஷார்ட்டஸ்ட் வேவ்லெந்தும் ரெட் கலருக்கு உள்ளதிலே லாங்கஸ்ட் வேவ்லெந்தும் இருக்குது. எர்த்தோட அட்மாஸ்பியர் கேஸஸ், வாட்டர் ட்ராப்லெட்ஸ், வாட்டர் வேப்பர், அதுக்கப்புறம் டஸ்ட் பார்ட்டிகலாக சூழ்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. கேஸஸ்குள்ளே போனோம்னா நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, மற்ற கேஸஸ் 1% இருக்குன்னு சொல்கிறாங்க. சூரியனோட வெளிச்சம் ஏர் மாலிக்யூல்ஸ் மேலே பட்டு அது பல இடத்துல செதறது தான் நம்ம ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏர் மாலிக்யூல்ஸ் மேலே விழுற எல்லா லைட்டும் ஒரே மாதிரி ஸ்கேட்டர் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை நம்ம ரேலே லா ஆஃப் ஸ்கேட்டரிங் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the intensity of scattered light is inversely proportional to the fourth power of wavelength of a wave. அதாவது ஏர் மாலிகுல்ஸ் மேலே படுற லைட்டோட வேவ்லெந்த் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அதோட இன்டென்சிட்டி, அதாவது வெளிச்சம் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் வயலட் கலருக்கு தான் உள்ளதுலேயே வேவ்லெந்த் கம்மின்னு. அப்போனா வானம் வயலட் கலரில் தானே இருக்கணும், ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னு நீங்கள் என்ன பார்த்து கேட்பீங்க. இது சன் எந்தெந்த கலர்ஸை எவ்வளோ எமிட் பண்ணுன்றதை பற்றின சோலார் ஸ்பெக்ட்ரம். இதில் வயலட் கலரையும் இண்டிகோ கலரையும் விட ப்ளூ கலர் அதிகமாக இருக்கிறத இங்கே பார்க்கலாம். இன்னொரு காரணம், நம்ம கண்கள் வயலட் கலரை விட ப்ளூ கலருக்கு தான் அதிக சென்சிட்டிவாக இருக்கும். இவ்வளோ நேரம் கேஸஸ் மேலே படுற லைட் பார்ட்டிகல்ஸ் எப்படி ஸ்கேட்டர் ஆகுன்றதை பற்றி பார்த்தோம். இனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மேலே படுற லைட் எப்படி ஸ்கேட்டர் ஆகுன்றதை பார்ப்போம். டஸ்ட் பார்ட்டிகளோட சைஸு லைட் வேவ்ஸோட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மேலே படுற சன்னோட லைட்டு ஒரே அமௌண்ட்டில் ஸ்கேட்டர் ஆகி நமக்கு திருப்பி ஒயிட் லைட்டே கிடைக்கிது. இதுக்கு நம்ம சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம க்ளவுட்ஸை சொல்லலாம். அப்புறம் ஏன்டா சூரியன் உதிக்கும் போது மறையும் போது மட்டும் வானம் ரெட்டிஷ் ஆரஞ்சாக தெரியுதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக சன்னை நீங்கள் மேலே ஃபேஸ் பண்ணுறத விட சைடில் ஃபேஸ் பண்ணும்போது சன்னோட லைட் ரேஸ் அட்மாஸ்பியரில் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லாங்கஸ்ட் வேவ்லெந்தான ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு கலர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து விழுது. வானம் நீல நிறத்துலேருந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி அதுக்கு நடுவில் உள்ள பச்சை நிறத்தோட சாயல் வானத்தில் தெரியுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் வானத்தில் தெரிகிற கலர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் லைக் என்னை தொடர்ந்து வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணும். இன்னும் நிறைய சயின்ஸ் வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து வரும்.